ஆனால் சமூக வலைதளங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த விடுதலை 2ல வந்துட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த வசனம் விஜயை குறிப்பிட்டு தான் வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் எம்ஜிஆரை தாண்டி இப்போ விஜயும் அரசியலுக்கு வந்தார், ஒரு மாநாடு நடத்திட்டார் அப்படின்னும் போது அடுத்த கட்டத்தில் அவருக்குன்னு ஏதாவது ஒரு இடம் இருக்கலாம் தமிழக அரசியல் அப்படின்னும் போது இது அவ்வளோ ஆரோக்கியமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி விஜய்க்காகவே அந்த வசனம் வைத்திருக்கிறதுனால வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி. அப்படி வைத்தால் என்ன தவறு? நீங்கள் வந்து சித்தாந்தம் இல்லைன்னா என்ன? சித்தாந்தம்னா கொள்கை. கொள்கை இல்லாத ஒரு கூட்டம் விசிலடிச்சா குஞ்சுகளை தான் உருவாக்குங்கிறது வந்து ரசிகர்களை தான் உருவாக்குன்னு சொல்கிறது சரியான கருத்து தானே. அந்த கருத்தை விடுதலை 2 பேசுவது நல்ல விஷயம் தானே. அப்போ நீ இதை புரிந்து கொண்டு விஜய் வந்து கொள்கை வகுக்க வேண்டும், கொள்கை திட்டங்களை வகுக்க வேண்டும், கொள்கை சார்ந்த அரசியலை உருவாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பாடமாக கூட இருக்கட்டும். விமர்சனம் இல்லாமல் எப்படி வளர முடியும்? தன்னை வந்து உளி செதுக்குகிறதே என்ற கற்கள் அழுதால் சிற்பமாகாதே, உளி செதுக்க வேண்டும், அதான் இயல்பு. அதனால் வாத்தியாருடைய திருத்தம் மாதிரி தான் அது. அப்போ இது வந்துட்டு விஜய்க்காக வைத்த வசனம்னு வச்சுக்கலாமா? எம்ஜிஆருக்காக வைத்த வசனம் விஜய்க்கு பொருந்துகிறது என்று சொல்லுகிற போது நடிகர்களுக்கு பின்னால் வந்து நாடாளுகிற அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது என்கிற ஒரு அரசியல் சித்தாந்தத்தின் குரல் அது எம்ஜிஆருக்கும் பொருந்தும், விஜய்க்கும் பொருந்தும்.